ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏற்ற பார்த்தா திரும்புங்க. நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியமாக இருந்து கிறிஸ்தவனாக இருக்கிற பவுலை நெருக்கும்போது, அதாவது அரெஸ்ட் பண்ணி கார்னர் பண்ணும்போது இதை சொல்கிறாரு. சீட்டே கிடைக்காது, ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்க, டாப் அங்கே படிச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே கமாலியல்கிட்ட படித்ததான ஒரு ஸ்டஃப் இருக்குது, வேர்ல்டு ஸ்டஃப். இப்படி ஒரு மூமெண்ட் நடந்தாலும் அவங்க என்னதான் வெரிஃபை பண்ணுறாங்க, பைபிள் இருந்து தான் பார்க்குறாங்க தெளிவாக, அது இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் அதன் அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறாங்க ஒத்து இருக்கே. அப்போ இவங்ககிட்ட ரெண்டாவது ஸ்டஃப் இவர்கிட்ட வருது. என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கூட இருந்தவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இவர் கற்றுக்கிறாரு. சபை அவருக்கு சொல்லிக் கொடுத்தது, அந்த சொல்லிக் கொடுத்ததை போய் அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்ற சீன் அங்கே இல்லை. இந்த டிஸ்பியூட் நடக்குது, இந்த பிரச்சனை நடக்குது, இதுக்கு ஒரு தீர்வை இங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மனமாக எல்லாரும் சேர்ந்து அந்த தீர்வை அங்கே செயல்படுத்துகிறாங்க. கடைசியாக 1 Corinthians 11 அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கமாலியலும் சொல்லிக் கொடுக்கல, இவங்க யாரும் சொல்லிக் கொடுக்கல, இது கர்த்தர் கொடுத்த ஸ்டஃப். அது அப்கிரேட் ஆகல. ஆமாம், அப்கிரேட் ஆகிட்டார், சாட்டிஸ்ஃபை ஆகல ஒரு லெவலில். அதுதான் ஆவியானவர் கொடுக்கறது. ஆப்வியஸாக பால் எல்லார்கிட்டருந்தும் கற்றுக்கொள்கிறார், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், அனனியா கைகளை வைத்து மீன் செதில்கள் மாதிரி கீழே விழுது, அப்புறம் ஞானஸ்நானம் பெறாரு. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 18வது வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 19வது வசனம், ஞானஸ்நானம் பெற்றவுடனே எல்லாரும் போங்கடா, நான் ஸ்ட்ரைட்டாக இப்படியே கற்றுக்கிறேன்டா அப்படின்லாம் நடக்கலை. 19வது வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்ப 3 நாள் அப்படி இருந்திருப்பார். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து எப்படி அவர் அங்கே உள்ள சீசர்களோட சில நாள் இருந்தப்போ யாராவது ஏதாவது சொல்ல வந்தால், நான் கேட்க மாட்டேன், நான் எல்லாமே இப்படி தான் கற்றுப்பேன், நீங்கள்லாம் எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன், ஒன்று கூட எனக்குள்ளே வரக்கூடாது, எல்லாமே நான் மேலேருந்து அப்படியே டைரெக்டாக தான் அப்படின்லாம் சொல்லலை. அப்படி ஒரு சீனே நடக்கலை, சரியா? ஆப்வியஸாக பவுல் ஒரு புது சீசன், நூதன சீசன், ஞானஸ்நானம் பெறுறாரு, சீசர்களோட சில நாள் தங்கியிருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். இதை பிரசங்கிக்கிறதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஏன்னா அவர் கடவுள்கிட்டருந்து டைரெக்டாக என்கவுண்டர் பண்ணப்பட்டார். அவரை முள்ளில் உதைப்பது கடினமாமேன்னு ஆண்டவர் சொல்லி அவரை தட்டி உடச்சி தூக்குறாரு. ப்ளஸ் ஸ்தேவான் கொலைக்கும் இவர் தான் பங்குள்ளவராக இருக்கிறாரு, அந்த இடத்துல அவர் இருந்திருக்கிறாரு, காஸ்பலெல்லாம் பல தடவை கேட்டிருக்கிறாரு. அவர் துன்பப்படுத்தின கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு சொல்லாமல் இல்லை, பல தடவை சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ இன்புட் அவருக்கு இருக்குது. ஸோ இவர் தான் தேவனுடைய குமாரன்னு தாமதமின்றி பிரசங்கிக்கிறார், சரியா? அதுக்காக அவர் எந்த சீசர்கள்ட்ட இருந்தும் எந்த ஆண்டவருடைய பிள்ளைகள்ட்ட இருந்தும் எந்த விஷயத்தையும் அவர் கற்றுக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கப்புறம் அநேக நாள் அங்கே இருந்து யூதர்களெல்லாம் ஓட விடுறாப்புல. 22வது வசனம், சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். திணறாங்க, முடியல, அவருக்கு எதிர்த்து சொல்ல முடியல, சரியா? அப்புறம் அநேக நாள் சென்ற பின்பு, எல்லா நாளும் இதான் பண்ணுறாப்புல, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணார். இனிமே இவன்கிட்ட பேசிலாம் ஜெயிக்க முடியாதுப்பா, கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் சீசர்களை ஒரு கூடையில் ஏற்றி அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. எருசலேமுக்கு போகலான்னு பார்க்குறாப்புல, எருசலேமுக்கு போனால் அவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா பவுல் யார், எல்லாரையும் சாவடிக்கிற ஆள். 26வது வசனம், சவுல் எருசலேமுக்கு சீசர் உடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான், அவர்கள் அவனை சீசர் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலர் இடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். 28வது வசனம், அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான்.
அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். எங்க யூதர்களை கலங்க பண்ணி அவங்க கொலை பண்ண பார்த்தது போய் எருசலேமுக்கு போய் போக்குமரத்துமாக இருந்தாங்கன்னா என்ன, போக்குமரத்துமான என்ன, ஆப்வியஸாக அந்த சீசர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, ஆண்டவருடைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுறாரு, இவரும் கற்றுக்கிறாரு, அவங்களும் கற்றுக்குறாங்க. அடுத்து கிரேக்கரையும் போய் ஓட விடுறாரு. கிரேக்கராலையும் பதில் சொல்ல முடியாமல் ஒரு வழியாக அவனை கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாங்க மறுபடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆப்வியஸாக பால் ஆண்டவருடைய சீசர்களிடத்திலிருந்து தான் பெரும்பகுதியை கற்றுக்கொண்டார். அதுக்காக அவர் டைரெக்டாக ஆண்டவர் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு இல்லை. இதுவும் இருந்தது. அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து கற்றுக் கொடுத்தாலும் பால் மனிதன்கிட்டருந்து கற்றுக்கிட்டான்னு சொல்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்? இவர்களிடமிருந்து ஆவியானவர் தான் இவருக்கு கற்றுக் கொடுத்தார். சரியா? அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் அது. ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு ஒப்புவித்த உபதேசம். அந்த உபதேசத்தை அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டா அதுக்கு பேர் என்னது? ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன்றது தான் அர்த்தம். ஸோ ஆப்வியஸாக ஜெகன் சொல்கிற மாதிரி சர்ச்சுக்கிட்டேருந்து கற்றுக்கிறது வேறு, ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கிறது வேறுன்றது சரியான முறை அல்ல. அந்த சர்ச்சு உண்மையாக சர்ச்சாக இருந்தால், அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதும் ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்கிறது தான். இப்போ நம்மகிட்டையுமே இந்த 3 ஸ்டஃப் இருக்கும். நீங்கள் வேர்ல்ட்லியாக படித்து பயங்கரமான நாலேஜ் ஒன்று இருக்கும். யூஎஸில் படிச்சிருக்கலாம், கனடாவில் படிச்சிருக்கலாம், அல்லது போயிட்டு வந்து யார்ட்ட வேணால் படிச்சிருக்கலாம், அது ஒன்று இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே ஆக மொத்தம் வஞ்சகமான ஒரு விஷயம். சர்ச் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சர்ச்சில் உள்ள பைபிள் டீச்சர் இல்லைனா பாஸ்டர் இவங்க 2 பேர் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுமா? பைபிள் அப்படி தான் சொல்லுதா? இந்த கட்டமைப்பை அப்படியே எப்படி அழகாக நாசுக்காக ஆதரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை அப்படியே ப்ரொமோட் பண்ணுறாங்க. சர்ச் சொல்லிக் கொடுக்குறதுனா இந்த 2 பேர் சொல்லிக் கொடுக்குறது தான். அதுக்காக தான் சபை இருக்கு இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு வசனம் காட்ட முடியுமா? ஆனால் உங்களுக்குன்னு ஆவியானவர் ஒன்று வச்சிருப்பாரு. அதை நீங்கள் ஆவியானவர்கிட்ட வாங்கணும். அது நம்மகிட்ட தான் இருக்குது. அது உங்ககிட்ட தான் இருக்குது. இவங்க இன்னொருத்தர்கிட்ட வரவே வராது. இன்னொருத்தர் வர்றதுங்கிறது வேற. உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு ஆவியானவர்னு பார்க்கணும். அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு சொல்கிறது, இப்போ வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர் அருளப்பட்டது. ஆவியானவர் எனக்கு வச்சது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வச்சதை நீங்கள் போய் பேசுவீங்க. நம்மளை எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்கிரேட் தூக்கி விட்றாங்க மேலே. நம்ம சர்ச் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு படி மேலே தூக்குது. சரி இந்தா இதை கற்றுக்கோ அப்படின்னு. நான் இதை வச்சுக்கிட்டு அடுத்த படிக்கட்டு நான் தான் ஏறணும். சர்ச் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காது. சர்ச் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காது அப்படின்னு நம்ம எம்டி ஜெகன் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவருக்கு ஒருவர் இசைவாக இணைந்து மாளிகையாக எழும்பணும். அதுக்காக தான் சபையே. அதே மாதிரி எம்டி ஜெகன் என்ன சொல்கிறாருன்னா, சர்ச் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்வியஸாக ஆண்டவருடைய பேட்டர்ன் எப்படின்னா, ஒருவருக்கொருவர் இசைவாக இணைந்து மாளிகை எழும்புறது தான். ஒன் மேன் ஷோ, நானே அப்படியே எழும்புறேன் அப்படின்றதே இல்லை. ரெண்டாவது, உண்மையாக சபையாக இருந்தால் கூடி வருகிற கூட்டம் தான். அந்த கூட்டத்தின் மூலமாக இவங்க ஏதாவது கற்றுக்கிட்டாலும் அது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறது தான். ஆண்டவருடைய உபதேசமே என்னென்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் தான். அப்போ இவங்க உபதேசம் பண்ணால் எதை தான் பண்ணுவாங்க? ஆண்டவர் நமக்கு அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான். இதை நம்ம வசன ஆதாரத்தின்படி ஒருவருக்கு ஒருவர்னு எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். எபிரேயர் 10:25 தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இதுதான் சபை. சபை கூடி வருகிறதை, சபைக்கு போகிறத விட்டுறாதன்னு சொல்லலை, சரியா? சபை ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது போகிறதுக்கு. அது ஏதோ ஒரு கட்டடமோ அதோ இது எங்கேயோ ஒரு மீட்டிங் நடக்க போகுது அதை போய் அட்டன் பண்ணுறன்ற சீனே கிடையாது. சர்வீஸ் அட்டன் பண்ணுறன்ற சீனே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர். எதுக்குன்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதுக்கு தான் சபை கூடி வருதல். ஒரு சொற்பொழிவை கேட்குறதுக்கு இல்லை. 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசரிப்பு கூடாரமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி கட்டப்படுறோம்? ஒரே மாளிகையாக இசைந்து எழும்புற மாதிரி கட்டப்படுறோம். எபேசியர் 2:21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த
ஆலயமாக எழும்புகிறது. நான் எழும்பிட்டேன், உங்களெல்லாம் எழுப்புறேன், வாரம் வாரம் நீங்கள் நான் சொல்கிற சொற்பொழிவை கேட்டுட்டு போங்க, அப்படி இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா அவங்க அதை தான் செய்கிறாங்க. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஒவ்வொரு அவயவமும் இணைந்து எழும்பணும். அது எப்படி அப்படின்னா எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் எல்லாம் ஆண்டவரை துதித்து பாடுங்கள், அவர் மெய் மறந்திருப்பார், உங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தருவார். சரியா? திரும்ப நல்லா வசனத்தை படிக்கிறேன். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. நீ பாடுறதெல்லாம் இருதயத்தில் பாடு. சங்கீதனாலும் கீர்த்தனாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லு. புத்தி சொல்கிறதுக்கு தான் சங்கீதம் கீர்த்தனைகள்லாம். எபேசியர் 5:21 தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதுக்கு தான் சபை. ஒருவருக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்திருங்கள் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை நீங்கள் எல்லாரும் தாங்குங்கள். இல்லவே இல்லை, பாஸ்டரு அம்மா, பாஸ்டர் பையன் வர்ஷிப் லீடரு, இதை நீங்கள் எல்லாம் தாங்குங்க இல்லை. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. 1 தெசலோனிக்கேயர் 5:11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. நான் ஒருவன் பாஸ்டரு உங்கள் எல்லாரையும் தேட்டுறேன். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நான் பக்தி விருத்தி அடைஞ்சிட்டேன், உங்களெல்லாம் பக்தி விருத்தி அடைய செய்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி அடையும்படி செய்யுங்கள். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. நான் பாவ மன்னிப்பு தரேன், நீங்கள் எல்லாம் என்கிட்ட அறிக்கையிடுங்க. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், வாங்க. ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நான் சர்ச்சு கட்டுறேன், நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யுங்க. நான் அதை பண்ணுறேன், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். 1 பேதுரு 5:5 அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து. அப்படியே இளைஞர்கள் மூப்பர்களுக்கு, மூப்பர்கள் இளைஞர்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையாய் அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ ஒரு சபையாக ஆண்டவருடைய பிள்ளைகள், மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள், 2க்கு மேற்பட்ட நபர்கள் கூடி வருவது சபை. அவர்கள் இசைவாக இணைந்து மாளிகையாக எழும்பணும். எப்படி? ஆண்டவருடைய அறிவில் வளரணும், சுவிசேஷம் பிரசங்க பண்ணணும். எப்படி? எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஃபெலோஷிப்பாக, ஒரு ஐக்கியமாக, சபையாக செயல்படணும். அதனால தான் சபை கூடி வருதலே சிலர் விட்டுறது போல் நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு சொன்னார். இங்கே நான் நடத்துகிறேன், சபை நடத்துகிறேன், நீங்கள்லாம் வந்துட்டு போங்கன்ற சீனுக்கே இடம் இல்லை. ஆனால் இதை நிலைநாட்ட தான் இந்த மாதிரியான ஆட்கள், இந்த மாதிரியான உபதேசங்களை உள்ளே கொண்டு வந்து நாங்கள்லாம் புரொட்டஸ்டன்ட், ரோமன் கத்தோலிக்கத்தை எதிர்த்தவர்கள்னு சொல்லி எந்த விதத்துலேயும் ரோமன் கத்தோலிக்க பிரின்சிபல்ஸை எதிர்க்காமல், வேதத்திற்கு திரும்பாமல், இவர்கள் மறுபடியும் மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சு தங்களுக்கு கீழே வச்சு சுகம் காண்றதுக்காக சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். பாய்.